never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. The views expressed in this video do not necessarily reflect the views of Dark Truth. We do not endorse or promote any specific products or services mentioned in this video. The information provided in this video is for educational and informational purposes only. This video is intended for adults aged 18 plus only. By watching this video, you acknowledge that you understand and agree to these terms. Hello guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன் பிளான் ஃபார் மசில் பில்டிங்ன்றத பார்க்க போறோம். ஓகேவா guys, அது மட்டும் இல்ல, இந்த ஃபுட் வந்து உங்க ஓவரால் ஹெல்த் டேமேஜ்டா இருந்தாலும் ரிப்பேர் பண்ணும். அதே மாதிரி இது உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்ட்ரென்த் ஸ்டாமினால இருந்து உங்க ஓவரால் ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஹெல்த்தியா இருப்பீங்க. 100% கேரண்டி. இதை பாருங்க. இப்போ நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் திங்லேருந்து நான் சொல்கிறேன் பாருங்க கைஸ். இந்த டயட் பிளான் வந்து மசில் பில்டிங் பண்ணுறவங்க, இல்லை பாடி பில்டிங் கான்டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு, இல்லை ரொம்ப இயர்ஸ் கான்டெஸ்ட்லாம் பண்ணிட்டு, பிஇடிஸ் யூசேஜ்லாம் பண்ணிட்டு, பாடி ஓரளவுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இது எல்லா பாடி வெயிட்டுக்கும் பொருந்தும் இந்த டயட். ஃபர்ஸ்ட் காலையில் தூங்கி எந்திரிச்சிலேருந்து பார்ப்போம். தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில் ஃபர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா பண்ணணும்? ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது கைஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து 5 to 10 கிராம் குளூட்டமினை ஒரு டம்ளரில் போட்டுட்டு 3 கிராம் கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் இதை யூஸ் பண்ணிட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சோடியம் அதை யூஸ் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஓகேவா காய்ஸ்? இதை எந்த தண்ணியில் கன்சியூம் பண்ணணும்னா, நைட்டு 2 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒயிட் ரைஸ் எடுத்து போட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா அது ஃபெர்மெண்ட் ஆகிட்டு காலையில் பழையதாக மாறும் பாருங்க. இதுதான் அந்த ஃபுட். அதோடைய தண்ணியில் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். கொஞ்சோண்டு கேர்டு இருக்கு பாருங்க, அந்த கேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் கிடைச்சிடும். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் வெல் ஆஸ் உங்களுடைய குளூட்டமின் அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கிரியேட்டினும் உள்ளே போயிடும். ஹைட்ரேட்டடாக இருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற அந்த 2 கை சாப்பாடு இருக்கு பாருங்க, அதை பீனட் பட்டர் எடுக்காதீங்க, வேர்க்கடலை சட்னி இருக்கு பாருங்க, அது கூட எடுத்துக்கோங்க. ஒரு 30 கிராம்ஸ். உங்களுக்கு எசென்ஷியல் ஃபேட்டும் கிடைச்சிடும். இதில் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும். நேச்சுரல் பி விட்டமின் காம்ப்ளெக்ஸ், மல்டிவிட்டமின் கூட தேவையில்லை. இதில் இந்த ரைஸில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டு, அதில் இருக்கிற ஹைட்ரேஷனு, இந்த கிரியேட்டின் குளூட்டமின் உங்கள் கட் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கிறது. அப்சார்ப்ஷன் கட்டு நல்லா இருந்தால் தான் எந்த சாப்பாடு எடுத்தாலும் அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற நியூட்ரியன்ட்டை எடுக்கும். கட்டு புவராக இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் 30 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா அதில் 10 கிராம் தான் ப்ரோட்டீன் எடுக்கும். அதே மாதிரி ஓவர் டோஸ் பண்ணக்கூடாது எதையும். இது ஐடியல் பாடி, எல்லா பாடி வெயிட்டுக்கும் சூட் ஆகும் இந்த டயட். அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ரைஸை அந்த பீனட் பட்டர் கூட சாப்பிட்ரு. ஓகேவா காய்ஸ்? இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் காலையில் குடித்த பிறகு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணிக்கோங்க. வே ப்ரோட்டீன் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. சில வே ப்ரோட்டீன் ஒத்துக்காது. லாக்டோஸ் அலர்ஜிக்கு இருக்கிறவங்க, குளூட்டன் அலர்ஜிக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ ஒரு ஸ்கூப் தான் எடுக்கணும். 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். 5 to 6 கிராம்ஸ் ஆஃப் பிரான்ச் செயின் அமினோ ஆசிட் கிடைக்கும். 11 கிராம்ஸ் ஆஃப் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நேச்சுரல் சோர்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் கிடையாது. நம்ம தனியாக அமினோ ஆசிட்ஸ் வாங்க போகிறது இல்லை. ஏன்னா வே ப்ரோட்டீன்லேயே நீங்கள் எதிர்பார்க்குற அமினோ ஆசிட் அண்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் எல்லாமே கிடைச்சிடுது. காலையில் எடுக்கிற குளூட்டமின் அமினோ ஆசிட் உங்களுக்கு கிடைச்சிடுது. ஸோ ஒர்க் அவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவையான கார்போஹைட்ரேட், மல்டிவிட்டமின், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கிடைச்சிடுது. ஓகேவா காய்ஸ்? இதை முடித்த உடனே அந்த ரைஸையும் சட்னியும் சாப்பிட்ட பிறகு ஒரு பனானா சாப்பிடுது. ஒரே ஒரு பனானா சாப்பிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா காய்ஸ்? ஃபத்தீகை தடுக்கும். ஒர்க் அவுட் நடுவில், ட்ரைனிங் நடுவில் நம்மளுக்கு ஃபத்தீகை ஏற்படாது. அதே மாதிரி மசில் பிரேக் டவுன் ஆகாது. நம்ம 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துருக்கிறோம். அதில் இருக்கிற பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் டியூரிங் ஒர்க் அவுட்ல. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு வயிறும் நல்லா இருக்கும், ஓவரால் எனர்ஜியும் ப்ரொவைட் பண்ணும். அந்த பனானாவில் இருக்கிற பொட்டாசியம் உங்களுக்கு கிராம்பும் வராது. ஆரஞ்சில் இருக்கிற வைட்டமின் சி உங்களுக்கு ஃபத்தீகு வராது. பி காம்ப்ளெக்ஸ் எனர்ஜியோடு இருக்கிறீங்க. இதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour கழிச்சு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாக் காஃபி கன்சியூம் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஒர்க் அவுட்டு 200 mg கெஃபைனுக்கு மேலே இருக்கிறத எடுக்காதீங்க. அது எடுத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணுறப்பெல்லாம் ஹார்ட் அதிகமான ஹார்ட்டுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். நிறைய பிளட் அது பம்ப் பண்ண வேண்டியதாக வரும்.
ஏன்னா கெஃபைன் வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம கொஞ்சமா எடுத்துக்க போறோம். நேச்சுரல் கெஃபைன் யூஸ் பண்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா காய்ஸ்? இதை யூஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ணுங்க. ட்ரைனிங் நடுவுல அமினோ ஆசிடும் கிடையாது, வேயும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. 1/2 லிட்டர் கோகோனட் வாட்டர் யூஸ் பண்ண போறீங்க. இந்த ஒர்க் அவுட்ட முடிச்சிட்ட பிறகு ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் முடிச்சிட்ட பிறகு ஃபுல்லா ஹைட்ரேட்டடா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த டேய ஃபேஸ் பண்றதுக்கான எல்லா எனர்ஜியும் இது புரொவைட் பண்ணிடும். ஆக்டிவா இருப்பீங்க. இத முடிச்ச பிறகு உடனே நம்ம வே புரோட்டீன் எடுக்க தேவையில்ல, ஃபுட் எடுக்க தேவையில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு அப்படைட் லெவல் இன்கிரீஸ் ஆகும் பாருங்க. அந்த சிக்னல். அந்த டைம்ல நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னா, அவகேடோ பெரிய ஃப்ரூட்டா இருந்தா 1/2, சின்ன கொய்யா பழம் சைஸ்ல இருந்த ஃப்ரூட்டா இருந்தா 1. ஓகேவா காய்ஸ்? ஸ்டேக் சொல்லுவாங்க பாருங்க. பீஃப் ஃபிலே. இது ஒரு 250 கிராம்ஸ் எடுங்க. ஓகேவா காய்ஸ்? 250 கிராம்ஸ் தான். 250 கிராம்ஸ். அப்படி இல்லன்னா சிக்கன் பிரஸ்ட், ஸ்கின்லெஸ் சிக்கன் பிரஸ்ட். இது. இது 2த்துல நீங்க ஆல்டர்னேட்டும் பண்ணிக்கலாம். ஒரு நாள் இது, ஒரு நாள் அது, ஒரு நாள் இது, ஒரு நாள் மாத்தி மாத்தி சாப்பிடலாம். டெய்லி ஒரே இதுதான் எடுக்கணும்ட்டு அவசியம் இல்ல. கூட பொட்டேட்டோ இருக்குது பாருங்க. எய்தர் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ இல்ல டாப்பியோக்கா இருக்கும் பாருங்க, மரவள்ளி கிழங்கு. இது ஒரு 150 to 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா காய்ஸ்? அப்புறம் இது கூட ஒரு குக்கும்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாமே நேச்சுரல் சோர்ஸ்ல கிடைக்குது. ட்ரெய்னிங்க்கு அப்புறம். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபுட். போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். இத மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள பீஃப் ஸ்ட்ராங் ஆக்கிடும். ஸோ கார்னிவோர் டயட் ரொம்ப கெட்டதுன்றதுனால, ஒரு நாளைக்கு ரெட் மீட்டும், ஒரு நாள் லீன் மீட்டும் நம்ம ஆல்டர்னேட்ல எடுக்கணும். ஓகேவா காய்ஸ்? இந்த ஃபுட்ட நீங்க எடுத்து முடிச்சிட்ட உடனே, ஒரு 2, 3 ஹவர்ஸ் உங்களுக்கு தாங்கும். இந்த மாரி டைம்ல எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் எடுத்துக்கங்க. ஃபாஸ்டிங் மாரி. இந்த ஃபாஸ்டிங் டைம்ல என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒரு ட்ரிங்க் சொல்றேன். 4 பல்லு பூண்டு எடுத்துக்கங்க. ஒரு இஞ்சி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கங்க. இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க. பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு ஒரு பாக்கெட் விக்கும் பாருங்க. அதுல ஒரு பூ மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க. அந்த பூ போட்டுருங்க. அந்த பட்டை 3 எடுத்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் இருக்கு பாருங்க, டர்மரிக். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இத வந்து 500 எம்எல் ஆஃப் வாட்டர்ல நல்லா கொதிக்க விடுங்க. அது 250 எம்எல் வர வரைக்கும். அது கொதிச்சு விட்டுட்டு வர பிறகு, அதுல ஒரு ஸ்பூன் ஹனியும், ஒரு பிஞ்ச் ஆஃப் கொஞ்சோண்டு லெமனும் புழிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ்? இது என்ன பண்ணும்னா, உங்களுடைய ஹார்ட்ல இருக்கிற பிளாக், கெட்ட கொழுப்பு இருக்குது பாருங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி விடும். ஆர்டரியில இருக்கிற பிளாக், கெட்ட கொழுப்பெல்லாம். உங்க லிவர், ஃபேட்டி லிவரா இருந்தா கூட அத ரிவர்ஸ் பண்ணி விட்டுடும். லிவரும் நல்லா ஆயிடும். உங்க ஹார்ட்டுக்கும் நல்லது, லிவருக்கும் நல்லது. உங்க பாடியில இருக்கிற டாக்ஸின் இருக்கு பாருங்க. அது எல்லாத்தையும் வெளிய அனுப்பிடும். உங்கள ஓவரால் வந்து சேஃப் அண்ட் ஆர்மர்டா வச்சுக்கும் இது. இது ஒரு ஹெர்பல் ட்ரிங்க். ஓகேவா காய்ஸ்? இத மறக்காம ஒரு தடவ கன்சியூம் பண்ணிடுங்க. கன்சியூம் பண்ணிட்டு, இந்த அவகேடோ மீல், போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்லாம் முடிஞ்சு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற மீல் எதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, ராஜ்மா. அது, கருப்பு கடலை, ஸ்ப்ரவுட்ஸ், பச்சை பயிறு சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியோ, இல்ல தனித்தனியா உங்க ஃபேவரைட் ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் எடுங்க. 100 கிராம்ஸ சென்னா மாரி பண்ணிக்கங்க. இது கூட வந்து ப்ரவுன் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. காய்ஸ், ப்ரவுன் ரைஸ், நாட் ஒயிட் ரைஸ். ப்ரவுன் ரைஸ யூஸ் பண்ணிட்டு, ஒரு 100 கிராம்ஸ் போதும் ப்ரவுன் ரைஸ். இது கூட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு கவள மீன் சொல்லுவாங்க பாருங்க, சர்தின். சா சார்டின் மீன் சொல்லுவாங்க. அப்புறம் மக்காரல், கானாங்கத்தை மீன். இந்த 2 மீன்ல கானாங்கத்தையா இருந்தா ஒரு 2 பெரிய பீஸு. மக்காரல் இந்த சர்டின், கவள மீனா இருந்தா ஒரு 5 சின்ன பீஸ். இதுவே போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒமேகா 3, 6, 9 ஃபேட்டி ஆசிட்ஸ் குடுத்துரும். ஒமேகா தான் ரொம்ப முக்கியம். உங்க ஹார்ட் ஹெல்த்துக்கு, ஐக்கு எல்லாமே. உங்க ஹார்ட் ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஒமேகா மீன்ல இருக்கிறது கண்டிப்பா தேவை. இத நம்ம புரோட்டீன் சோர்ஸா எடுக்கல. சால்மன், திலாபியா இல்ல விலை உயர்ந்த மீன் மாரியோ, டியூனா கூட எடுக்கல. இது புரோட்டீன் சோர்ஸ் நம்ம வெஜிடேரியன் சோர்ஸ்ல எடுக்கிறோம். ஓகே காய்ஸ்? நல்லா கேட்டுக்கங்க. காலையில ஒரு ஸ்கூப் வே தான் எடுக்கிறோம். கண்டிப்பா அத நம்ம பாடி எடுத்துக்கும். ஓவர் டோஸ் எடுத்துக்காது. சில டைம்ல நீங்க வந்து 50 கிராம் புரோட்டீன் எடுக்கிறதுனால தான் 12 கிராம் புரோட்டீன் அப்சார்ப்ஷன் இருக்குது. நீங்க கம்மியா புரோட்டீன் எடுத்தீங்கன்னா, எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க பாடி அப்சார்ப் பண்ணும். அப்புறம் இந்த பிளான்ட்ஸ், இந்த வெஜிடபிள் சோர்ஸ் புரோட்டீன் ஒண்ணு எடுக்கிறோம். ஒரு சோர்ஸ் ஆஃப் வே புரோட்டீன் எடுக்கிறோம். ஒரு சோர்ஸ் ஆஃப் லீன் மீட் அஸ் வெல் அஸ் ரெட் மீட் எய்தர் ஆப்ஷன்ல ஒரு சோர்ஸ் எடுக்கிறோம். இது வந்து உங்களுடைய 3 மீல். ஓகே காய்ஸ்? இது கூட வந்து ஒரு 2 பீஸ் நீங்க அன்னாச்சி பழமோ, இல்ல 3 பீஸ் பைனாப்பிள் இருக்கு பாருங்க. சாப்பிடலாம். ஃபைபர் கன்டென்ட் அதிகம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகரும் புரொவைட் பண்ணும். நேச்சுரல் சுகர் தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா காய்ஸ்? அப்புறம் உங்க வீட்ல செய்றாங்க பாருங்க பொரியல்.
அவரைக்காய் பொரியலோ, கேரட் பொரியலோ, கோஸ், கேபேஜ், சௌசௌ, கசகசா எதுவா இருந்தாலும் கிடைக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள். அத நீங்க அந்த ப்ரவுன் ரைஸ் கூடயே சாப்பிட்டுக்கலாம். இல்ல போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் எடுக்கிறீங்க பாருங்க. குக்கும்பர்லாம் அவகேடோ சொன்னேனே. அது கூடயும் சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு காய்கறி ஒரு நாளைக்கு ஒரு காய், ஒரு நாளைக்கு ஒரு கீரை மாதிரி. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஸ்பினாச், கீரை வகைகள், லீஃபி கிரீன்ல கூடிய சத்தம் கிடைச்சிரும். வாழைத்தண்டு ஒரு நாள் செய்யலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு நாளும் ஒரு டைப் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வெஜிடபிள் சோர்ஸ் உள்ள போயிடும். நம்மளுக்கு போரும் அடிக்காது. டெய்லி நம்ம ப்ரோக்கோலி வாங்கிக்கிறேன் எவ்வளோ செலவு பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க? செலவும் அதிகமாயிடும். அமினோ ஆசிட்ஸ கட் பண்ற பிரான்ச்ட் செயின்லாம் எனக்கு வேலையே இருக்குது. ஸோ எக்ஸசிவ் டோசேஜ் உங்களுக்கு கெட்டது. கைஸ் அப்புறம் இந்த 3 மீல் வந்து உங்களுக்கு ப்ரவுன் ரைஸு, அந்த கிட்னி பீன்ஸ், ராஜ்மா, கருப்பு கடலை, அப்புறம் இந்த வெள்ளை சன்னா, ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சொன்னேன் பாருங்க. இதுல ஒரு சோர்ஸ் எடுத்துடுறீங்க. இந்த சோர்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு நீங்க கடைசி மீல், லாஸ்ட் மீல் ஆஃப் த டே. இந்த மீல் என்ன பண்ணணும்னா, எக் எடுக்கணும் காய்ஸ். எக்கு பிளஸ் மில்க் 2மே ஸ்லோ டைஜஷன். நிறைய பேர் காலையில எடுத்து தான் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க எக் எப்படி எடுக்கணும்னா, நைட்ல தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா, நீங்க நிறைய ரைஸ் சாப்பிட தேவையில்ல. உங்களுக்கு நைட்ல தூங்கும்போது நடுவுல முழிப்பும் வராது. ஏன்னா தூங்க போகும்போது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஒர்க் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயா விடணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எக்கு ஒரு 3 to 4 எக் ஒயிட்ஸ் அதில் 2 ஹோல் எக் இதுவே போதும். நம்ம நிறைய எக் 30 எக் ஒயிட்ஸ் 15 எக் ஒயிட்ஸ் அதெல்லாம் நம்ம எடுக்கவே தேவையில்லை. கம்மியாக எடுத்தாலே பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ப்ராப்பராக டைம் இன்டர்வல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் இதுவும் கூட ஒரு டம்ளர் மில்க் கேசின் புரோட்டீனுக்காக கொஞ்சமா இருந்தாலே போதும். 5-6 கிராம் கூட போதும். நீங்க ஒரு ஸ்கூப் 25 கிராம்ஸ் வாங்கி கேசின் புரோட்டீன்லாம் போட தேவையில்லை. லாக்டோஸ் அலர்ஜி இருக்கிறவங்க மில்க் பார்த்து சாப்பிடுங்க. குளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க சப்பாத்தி அவாய்ட் பண்ணி ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க. அதுக்கு தான் நான் அந்த ஈவினிங்ல அந்த சன்னா கூட சப்பாத்தி சொன்னேன். சாரி ப்ரௌன் ரைஸ் சொன்னேன். பட் குளூட்டன் ஒத்துக்குச்சுன்னா நீங்க சப்பாத்தி 2 கன்சியூம் பண்ணலாம். 2 ஓகேவா காய்ஸ்? இதில் நம்மளுக்கு இட்லி தோசை நிறைய ஃபுட் அவாய்ட் பண்ணுவோம். பட் இது உங்களுக்கு ஹெல்த்தை வந்து ரிப்பேர் பண்ணிடும். பாடி டேமேஜாக இருந்தாலும் இது சரி பண்ணும். கட் ஹெல்த்லேருந்து ஹார்ட் ஹெல்த்லேருந்து லிவர் ஹெல்த்லேருந்து நம்ம போன் ஹெல்த்லேருந்து எல்லாமே நம்ம பக்காவாக ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது சீப் பட்ஜெட்லேயே உங்களுக்கு அடங்கிடும் கைஸ். அதை விட்டுட்டு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ்லையோ இல்லை அதிக அளவில் கார்னிவர் டயட் அதிக அளவில் ப்ரோட்டீன் டோஸ் எடுக்கிறதுனால தான் ப்ராப்ளம் வருது. அதேமாரி ஏன் 200 mg சொன்னோன்னா ஹார்ட் ரேட்டுக்கு மொத்தம் இல்லை, உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. தூக்கம் கெஃபைன் கெடுத்து விடணும். அதனால தான் நான் மார்னிங்கில் அந்த 200 mg டோஸ் கொடுத்துட்டு த்ரூ அவுட் த டே எனர்ஜி இருக்கும். தூக்கம் நடுவுலையும் வரும். நைட்டு உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும். கெஃபைன் டோஸ் அதிகமாக இருந்தால் தூக்கம் வந்தால் கூட 4 hour 5 hours ஸ்லீப்போ குவாலிட்டி ஆஃப் த ஸ்லீப் நல்லா இருக்காது. அதனால மட்டும்தான் உங்களுக்கு ரெக்கவரி ஆக மாட்டேங்குது. ஓகேவா காய்ஸ்? இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ இன்னைக்கு செஸ்ட் பண்ணுறோம், நாளைக்கு லேட் பண்ணுறோம், அடுத்த நாள் ஷோல்டர் பண்ணுறோம் அப்படின்ட்டு ப்ரொஃபஷனல் ஆளை நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து அதிக அளவில் அமினோ ஆசிட்ஸ், growth ஹார்மோன்ஸ், இன்சுலின், ஃபுட் நியூட்ரிஷன், ரெஸ்ட் ரெக்கவரிக்கு இசட்எம்ஏ ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள கன்சிடர் பண்ணாதீங்க. எல்லாமே நம்ம ரொட்டேட்டர் கப் ஷோல்டர் மசில் ஒர்க் ஆகும். நீங்கள் லேட் பண்ணாலும் சரி, ஷோல்டர் பண்ணாலும் சரி, செஸ்ட் பண்ணாலும் சரி, 3 ஒர்க் அவுட்டையும் அடுத்தடுத்த நாள் பண்ணுறதுனால வேற பார்ட் இருந்தாலும் ஷோல்டர் டெய்லி ஒர்க் ஆகுது. ஸோ பெஸ்ட் அப்பர் பாடிக்கு ஒரு நாள், லோயர் பாடிக்கு ஒரு நாள், அப்படி ஷோல்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷோல்டர் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். வேற ஆப்ஷனல் ட்ரைனிங் ஷோல்டர் வேலை செய்யாத அளவுக்கான பைசெப் செஞ்சா கூட பார்பல் பண்ணாம வேற மாதிரி அந்த ப்ரீச்சர் கார்ல பண்ணி ஷோல்டர் மசில் இன்வால்வ் ஆகாத அளவுக்கு நீங்க ட்ரைனிங் பண்ணணும். இது ஒரு சிஸ்டம். இதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு புரியுதுங்களா கைஸ்? இது வந்து உங்களுக்கு ஓவரால் ஹெல்த்தை சரி பண்ணிடும். இதுல 1-2 நான் சேர்த்து சொல்றேன் பாருங்க. நைட்டு தூங்குறப்ப அஸ்வகந்தான்னு ஒன்று இருக்கும். அந்த டேப்லெட்டை 2 யூஸ் பண்ணிக்க 500 mg வரைக்கும். அது என்ன பண்ணுன்னா உங்களை காம் பண்ணி வைக்கும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணும். தூங்கும்போது மில்க்கு, இந்த அஸ்வகாந்தா, அந்த எக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டீப்பர் ஸ்லீப்பை கொடுக்கும். ஸ்லோவர் டைஜஷன் பொருள். அதனால அது என்ன பண்ணுன்னா நைட்டு தூங்கும்போது த்ரூ அவுட் த 7 ஹவர்ஸ்க்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஸ்டன்ட் ப்ரோட்டீன் சப்ளை இருக்கும். ஸோ உங்களுக்கு மசில் பிரேக் டவுன் இருக்காது. அதேமாதிரி பயப்பட தேவையில்லை. நைட்டில் நம்ம எவ்வளோ ஹெவி மீல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றதால எக்கும் மில்க்கும் டைஜஸ்ட் ஆகாதுன்னு பயப்பட தேவையில்லை. ஒரு மீலுக்கு அப்புறமும் ஒரு கிளாஸ் ஜீரா வாட்டர், சீரக தண்ணி குடிங்க. ஓகேவா காய்ஸ்? டைஜஷனுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இந்த ஹெர்பல் ட்ரிங்க்லேருந்து இது வரைக்கும். ஒன்று தூங்க போகும்போது ஃப்ளாக்ஸீடு இருக்கு பாருங்க, அதை அரைச்சி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க தூங்கும்போது. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு சைடு நம்ம மீன் எடுத்தாலும் சரி, மீன் அவாய்ட் பண்ணாலும் சரி, இது நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஃப்ளாக்ஸீட் இதுலேயும் ஒமேகா 369லாம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் காசு கொடுத்து ஃபிஷ் ஆயில், ட்ரிபிள் ஸ்ட்ரென்த் ஃபிஷ் ஆயில், டீப் சி, அலாஸ்கா ஃபிஷ் ஆயில் எல்லாம் எடுக்கவே தேவையில்லை. இதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸ். இது எடுத்தால் தான் உங்கள் பாடி நிறைய எடுக்கும்.
ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்லாம் கம்மியாக தான் டாப் அப் பண்ணணும், கம்மியாக தான் கொடுக்கணும். கேம் பண்ணுறவங்களுக்கு தனி. இது ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு, லைஃப் லாங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான நேச்சுரல் வழிகளை சொல்கிறேன். 1, 2 தேவையான சப்ளிமெண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகேவா காய்ஸ்? இதை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷனும் ட்ரைனிங் மெத்தட் நல்லதா ப்ரோக்ராமையும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக 100% சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்கள் மைண்டு நல்லாயிருக்கும். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான ஒரு மசில் பில்டிங் நியூட்ரிஷன் இது. இது எல்லா பாடி வெயிட்டுக்கும் சூட் ஆகும். ஏன்னா ஓவர் டோஸும் கிடையாது, மால் நியூட்ரிஷனும் கிடையாது. அப்புறம் காய்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, என்னுடைய மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்குறேன். எனி டவுட்ஸ் இல்லை பர்சனல் ட்ரைனிங் ஏதோ வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹெல்த் தான் முக்கியம். ஸோ காய்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. காட் பிளஸ் யூ ஆல்.